ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான்வெஜ் செய்யவே இல்லைங்க. சச்சின் வந்து சீச்சி சீச்சின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தார். மட்டன் கிடைக்கல. அதனால் பிராய்லர் கோழி தான் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை தான் இன்றைக்கி நான் கிரேவி செஞ்சுருந்தேன். நான் இன்றைக்கி புதுசாக வாங்கின இந்த பாட்டில் தான் வந்து கிரேவி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து ஆயில், கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கறியை கொட்டிட்டு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிரேவிக்கு நான் ஒரு மசாலா வந்து தனியாக ரெடி பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு கறிக்குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக. இதையும் அதில் ஊற்றி நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து கறி வெந்துருச்சு. இந்த மசாலா ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆயிரும். க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. கிரேவி நீங்கள் எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சச்சின் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டான். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.